சொல்லக்கூடாது. அம்மா ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா அண்ட் இவர் தான் உங்க அன்பு செழியன். ஸோ இன்னைக்கு வந்து இவரோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஃபேவரட்டான ஸ்நாக் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து அவன் ரொம்ப ஈகராக வந்து அதை பார்த்துட்டு இருக்கான், எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப குஷியாக வேற இருக்காரு. அவனுக்கு நல்ல கேமரா தெரியுது பத்தியா? அங்க பாரு. ஈவினிங் ஸ்நாக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுடுது. பேக் போட்டுட்டா சார் எல்லாம் வந்து அம்மா சரி அம்மா சொல்லக்கூடாது. அம்மா வெரி குட். மாடிக்கு போலாமா? எங்க பிளாட்டோட லிஃப்ட் அந்த கால லிஃப்ட், ஆனா இருந்தாலும் நாங்க அதுல தான் போவோம். இங்கே பாரு, நமக்கு முன்னாடி அப்பாவே வந்துட்டாங்க. அம்மல்ல ஹம் ஹம். இதோ பஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஆக்சுவலி வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால தான் சரி ஓகே மாடியில இன்னைக்கு. யூஸ்வலாகவே இவனோட ஈவினிங் டைம் வந்து ஒரு 5:30 to 6:30 ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாரு. ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் இதாக இருக்கு. இவனும் கொஞ்சம் கிராங்கியாவே இருந்தான், தூங்கவே இல்லை. முக்கியமா இன்னைக்கு இவரு அதான் சரி மாடியில வந்து அந்த ஈவினிங் ஸ்நாக்கை கொடுத்துட்டு இவனை போய் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மாடிக்கு வந்தாச்சு. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவனோட ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. வந்து ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே இந்த கையால் எடுத்து அவன் வாயில வச்சிடணும். அது என்னன்னு அவன் பார்த்துட்டாதான் அடுத்த வாய் சாப்பிடுவான். நாங்கள் சின்சியராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுப்ராக்கா அதுக்குள்ள எங்களுக்கு தண்ணி தாகமும் எடுத்துருச்சு. ஏம்மா தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அம்மா வந்து இவரை வச்சிட்டு இருக்கேன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்க டேடி வந்து ஃபுட்பால் இங்க விளையாண்டுட்டு இருக்காரு. அதை வந்து ரொம்ப மும்மரமா பார்த்துட்டு இருக்கான். அம்மா அம்மா என்னோட அதான் சொல்லல, தூக்கம் வந்துருச்சு. ஸோ என்னோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு இவனுக்கு மாங்கன்னு சாப்பாடு ஊட்டியிருக்கேன்ட்டு. ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிருச்சு. இவரும் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அம்மா அவனுக்கு பேர் எவ்வளவு சிரிப்பு வருதுன்னு. சிரிப்பு வருது பத்தியா உன் தம்பிக்கு. அதுதான் போதும் சரியா ஜாலியா சரியா.
சம்டைம்ஸ் அவன் ரொம்ப தாகமாக இருந்தால் டேரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். அவனுக்கு கொஞ்சம் குடிச்ச மாதிரி ஆகிடும், டம்ளரில் குடிச்ச மாதிரி ஃபீலில் குடிச்சிடுவான். இதோ சொல்லலை, குஷி இருந்தது. எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த பேபி கேரியர் வந்து யூஸ்ஃபுல்லா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானுமே நிறைய யோசித்தேன் இது வாங்கணுமா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஒரு டைமில் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளால் வந்து கையில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கை வலிச்சிச்சு. வீட்டு வேலையிலேருந்து நம்மளோட ப்ரொஃபஷனல்லேருந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலையிலேருந்து எல்லாமே வந்து நம்ம தான் பார்க்கணுன்ற போது அந்த டைமில் ஃபுல் டைமும் பாப்பா வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப வந்து கைவலியை நான் ஃபேஸ் பண்ணேன். அது வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு எனக்கு ஒரு கைவழி வந்தது. ஏன்னா 6 to 8 monthsல வந்து பாப்பா வந்து யாருக்கிட்டையுமே போக மாட்டாங்க. அண்ட் ஃபேஸ் தெரிய ஆரம்பித்த உடனே இப்போ செடியெல்லாம் வந்து சுத்தமாக யாருக்கிட்டையுமே போக மாட்டான். பிகாஸ் அவனுக்கு ஃபேஸ் தெரிய ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஸ்டில் இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த பீரியடில் தான் பாப்பாங்க இருப்பாங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் யாருக்கிட்டையுமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து முக்கியமாக வந்து என்னோட கைவலியை கொஞ்சம் வந்து இந்த பேபி கேரியர் வந்து குறைச்சிது. லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் லைக் எப்படி சொல்கிறதுனா, குழந்தை பிறந்தோன்னு நம்ம ஒரு பேபி கேரியர் வாங்குவோம் இல்லையா, அந்த கையில் ஹோல்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறதுலாம் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். 2 மாதத்துலேயுமே வந்து குழந்தை பிறந்தலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு, அதுக்கப்புறம் 45th டே வேக்சின் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு தடவை வந்து ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரி ஹாஸ்பிட்டல் பண்ணுது, அவ்வளோதான் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. மேண்டேட்டரியாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து பாய்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அந்த கேரியர் எல்லாமே பாப்பா வந்து ஹோல்ட் பண்ண தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு, முக்கியமாக வந்து என்ன மாதிரி இருக்க நியூ மாம்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதனாலே இதை வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஃபோன் வச்சுக்கிறது, பாப்பாவோட வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது, சாப்பாடு வச்சுக்கிறது, டயப்பர், ட்ரெஸ்ஸு, தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஃபர்ஸ்ட் கிரை இதில் எல்லாத்துலேயுமே வந்து லைக் 10% 15% அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போகுது. பட் அவங்களோட ஆப்லேயே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக வந்து சுகன்யா 15 அப்படின்ற ஒரு கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 500லேருந்து 700 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்கள் 500 to 700 வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாப்பாவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களோட கைவலி வந்து பாதிக்கு பாதி குறையும். நீங்கள் தாராளமாக சும்மா இப்படி பிடிக்கிறதுக்கும் நம்ம இது இல்லாமல் பாப்பாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து வீட்டுக்கு போகிற மூடு வந்துருச்சு, கீழே போகிற மூடு வந்துருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி கொஞ்சம் கைவலி இல்லாமல் பாப்பாவோட ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ரொட்டீன் யூஸ்வலாகவே இப்படி தான் போகும். எதர் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோடு தான் ஈவினிங் ரொட்டீன் போகும். அண்ட் இன்னைக்கு வந்து மாடியில் போயிருக்கு. ஸோ இதோட இவரை போய் தூங்க வச்சிடுறது தான் வந்து எனக்கும் நல்லது. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வேலையை நான் பார்க்க முடியும். டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் பாத்திரம் வீட்டில் நிறையா இருக்குது, அதை போய் விளக்கணும். ஸோ இதோட நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஒரு பிளைன் கிஸ் கொடுத்தா சிரிப்பாரு. ஓகே பாய்.